உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா இதை ஹைட்டோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு டிரைவர் வந்து விபத்து ஆகுறாருன்னா அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆம்பர் எது கொடுத்துருக்குறான் ஆம்பர் எமர்ஜென்சி அது. இது கண்ணாடி அடிக்கிறதுக்கு எல்லாமே தூக்கி பாக்கெட்டில் போட்டு போகிறது தான் இருக்குது. ஸோ வீல் சேரில் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த ரேம்ப் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டீசல் வண்டியில் இருக்குல்ல அதே சேம் ரேடியேட்டர் தான் டீசல் வண்டியில் இன்ஜின் கூல் பண்ணதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரீசண்டாக லான்ச் ஆன அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸு தான் இப்போ என் கையில் இருக்குது. ஏசி நான் ஏசி 2 கேட்டகிரியாக வந்து இதை பிரித்து வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் மொபிலிட்டியோட EIV 12ன்னு சொல்லிட்டு ஒரு 12 மீட்டர் பஸ். இது ஆக்சுவலாக ஏறத்தாழ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12.5 மீட்டர் வந்து இதோட பாடி வந்து வருது. ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ இதோட டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க, ஸோ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணவங்க, அவங்கள வச்சு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா உங்கள் பேர், எத்தனை வருஷமாக டிரைவராக இருக்கீங்க? பேர் பி சுந்தர்ராஜ். நான் ஒரு 25 வருஷமாக ஹெவி வெஹிக்கிள்ஸ் வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு 20-25 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன். சென்னையில் சொந்த வண்டி வச்சுருந்து இங்கே வண்டி ஓட்டிருக்கிறேன். இப்போது தற்சமயம் இந்த வண்டிக்கு ஆளுங்க எடுக்கிறேன்னு சொல்கிறதுனால போன வருஷம் 7ஆம் மாதத்தில் வண்டி சேர்ந்தேன். இது வரைக்கும் இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். எலக்ட்ரிக் வண்டி புது அனுபவம். ஆனால் ஓட்டிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும். டீசல் வண்டி ஓட்டிருக்கீங்கல்ல? ஆமாம், டீசல். அதோட அனுபவத்துக்கும் இப்போ அந்த வண்டி எடுத்தோடனே பார்த்துருப்பீங்கல்ல, ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது? டீசல் வண்டிக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் கேட்கும் போது இதில் வந்து கொஞ்சம் சுமத்து மூவிங்கு. டீசல் வண்டி கிளச்சி யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது கிளச்சி கிடையாது. அது டீசல் ஒரு சவுண்டு, இது சவுண்டு கிடையாது. ரெண்டாவது கியர் ஆட்டோமேட்டிக்கு, அது கியர் பாக்ஸ் கிடையாது. அதுமாதிரி கியர் சுவிட்சும் கிடையாது. இதில் வந்து ஒன்லி சுவிட்சு தான். இது எலக்ட்ரானிக் வண்டி. அதுக்கு இதுதான் வித்தியாசம். அது வந்து 30 அடியில் வண்டி ஓட்டிருக்கு, 26 அடி வண்டி இருக்குது. இது 36 36 அடி வெஹிக்கிள்ஸ். அது வண்டி ப்ளஸ் எலக்ட்ரிக்கல். அதோட வித்து கீருன்றதே கிடையாது. இதில் எல்லாமே பட்டன் ஐட்டம், எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான். வண்டி சாயும், வண்டி ஒரு ஊனமுற்ற ஏறணும், வண்டி சாய்க்கலாம். அவங்கள நம்ம தூக்கி கொண்டு உட்கார வச்சு பெல்ட்டு போடலாம். இதுமாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வண்டி. ரொம்ப வசதியான வண்டியாக இருக்குது. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட டிரைவருக்கும் இது நல்ல விருப்பமாகவும் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் அப்படியே வண்டியை நம்ம ஒரு சுற்றி காமிச்சிருவோம். ஃப்ரண்ட்லேருந்து போயிடலாம். ஓகே. இது வந்து கண்ணாடி ஃபுல் பவர் ஃபுல்லாக. இந்த கிளாஸ் நல்லா பின்னாடி வரையும் தெரியும். இது என்ன ஃப்ரண்ட்டு முன்னாடி வந்து நம்ம ஸ்டெப்னி வைக்கிற பிளேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து அது கிடையாது. ஒன்லி எலக்ட்ரிக், ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் தான். ஒயர் ஐட்டே தான் ஃபுல்லாக இருக்குது. இது சம்மந்தமாக வேறு எதுவும் லைட்டாக டச் பண்ணாலும் கண்ணாடி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேஃப்டிக்கு முக்கியம். இந்த வண்டியில் ஃப்ரண்ட் எல்லாமே ஃபைபர் தான். இரும்பு ஐட்டமே எதுவுமே கிடையாது. இல்லை. ஆமாம். அதுமாதிரி டோர் ஓப்பனிங்கு. இப்போ நம்ம மேலே ஏறோம்னா இதில் பல ஒயர் இந்த சிஸ்டம் நிறையா இருக்குது. இதில் ஏறினா தான் நீங்கள் உங்களுக்கு புரியும். சரி சரி. அப்போ நம்ம உள்ளே வரும்போது உள்ளே வந்தாங்க. ஓகே. சைடில் போயிடுவோம். இப்படி வலது கை பக்கமாக போயிடும். இதில் வந்து இப்போது இங்கே 2 பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது சார்ஜிங் பாயிண்ட். பேட்டரி சார்ஜிங் பாயிண்ட் பின்னாடி இருக்குது. பேட்டரி மொத்தம் 8 பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது 2 பேட்டரி. இதில் மேலே ஒரு பேட்டரி, கீழே ஒரு பேட்டரி. எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டு தான். இது பேட்டரி நம்ம சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியாது. இது ஓப்பன் பண்ணால் தான் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் சிஸ்டம். இருக்கிற சார்ஜெல்லாம் இதை வச்சுக்கும், சேமிச்சிக்கும். இதே போல தான் அதில் இருக்கும். இது ஓப்பன் பண்ணாலும் அதே தான். இது கொஞ்சம் பெரிய பேட்டரியா? இல்லை அதே பேட்டரி தான். அது பிளேஸ் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால இப்படி திருப்பி வச்சுருக்காங்க. அது அந்த பக்கம். சரி சரி. இது பிளேஸ் அதிகம்னால இப்படி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஏசினால இதில் வந்து ஃபுல்லாக அந்த கண்ணாடி இப்படி தான் இருக்கும். இதில் எமர்ஜென்சி கிட்டு நிறையா இருக்குது. இந்த பக்கம் எமர்ஜென்சி தான். உள்ளேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து தெரியாது. எமர்ஜென்சி இது ஒரு எமர்ஜென்சி தான் வச்சுருக்குறாங்க. அதுபோல் நான் ஏசியில் வேறு, ஏசி வண்டியில் இந்த கண்ணாடி ஃபுல் கண்ணாடி. லைட்டாக டச் ஆனால் கூட ஃபுல்லு தான். இது வேறு பாதி ஐட்டம் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக. அதுபோல் இது வரைக்கும் தான் டிரைவருக்கு நல்லா தெரியும். சைடு மேலே பார்த்தா இது வரைக்கும் தெரியும். வித்து இது வரைக்கும் எல்லாம் தெரியும். இங்கே தெரியாது. 36 அடின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பின்னாடி. அதை டிரைவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த மூவ் பண்ணுவார். ஏன்னா இப்போ இருக்க சென்னையில் வந்து இப்படி வண்டி ஓட்டணும் ரொம்ப கஷ்டம் தான். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லா கவனித்து ஓட்டணும். நல்லா ஓட்டலாம். இந்த வண்டி ஓட்டலாம். அதுபோல் சார்ஜிங் மைண்ட் இது. இங்கே எது 2 வீல் கப்பு கொடுத்துருவாங்களே சார்ஜ். இது ஓப்பன் பண்ணால் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து சார்ஜ் சொல்லிடுவாங்க. அது 100 பாயிண்ட் ஏறும். 100 பாயிண்ட் ஏறுனா அவங்களே சொல்லிடுவாங்க. வண்டி எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும்.
இந்த வண்டியில் சார்ஜிங் ஓகே ஆகிடுச்சுன்னு பார்க்கிங் லைட்டு போல் 4 பக்கம் லைட் எரியும். அப்போ சார்ஜிங் ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது நமக்கு தெரியும், அது அவங்களுக்கும் சொல்லிடுவாங்க. ஒரு அலால் அடிக்கும் இந்த வண்டியில். அது மாதிரி சேஃப்டிக்கு நிறையா இருக்குது. ரெண்டாவது இந்த பாயிண்ட் வந்து ஒரு பள்ளத்தில் போய்ட்டு ஏதோ ஒரு பள்ளத்தில் மாட்டிட்டு வண்டி சிக்கி வச்சு அப்புறம் எல்லா வண்டியும் போட்டிருப்பாங்களா, ஊக்கு பின்னாடி போட்டிருப்பாங்களா, அந்த ஊக்கு பாயிண்ட் இங்கே இருக்குது. ரோப்பு கட்டி வலிக்கிறதுக்கு, வண்டி வெளியில் எடுக்கிறதுக்கு ஊக்கு பாயிண்ட் இங்கே இருக்குது. அதே போல் அந்த சைடு எப்படி பேட்டரி இருக்கோ அதே போல் தான் இங்கேயும் பேட்டரி. ஓட்டுனருக்கு டயர் எப்படி? டயர் வந்து இது வந்து கம்பி டயருங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா புஷ்பா நம்ம சொல்லுவோம் T+ன்னு சொல்லுவோம்ல, டீப் இல்லாத டயரு, அந்த டயர் தான். டீப்புலாம் கிடையாது இதில். 90% தான் 80 காற்று வச்சுருப்பாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கம்பி டயரு. ரெண்டாவது டீப் இல்லாத T+ டயரு, டீப்பு கிடையாது. இது அலாய் வீல். இது பிரேக் சிஸ்டம் அலாய் வீல். ட்ரம்மு பிரேக்கு ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. இது எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன். இந்த பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு உள்ளே ஓப்பன் ஆகல அப்படியே என்ன பண்ண பின்னாடி இதை ஓப்பன் அடித்து உடச்சிட்டு ஓப்பன் பண்ணால் கண்ணாடி ஓப்பன் பண்ணலாம். டோர் பேசஞ்சரை காப்பாற்ற முடியும். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அமுக்கினா ஓப்பன் ஆகுது. அங்கே லாக்கு ஆள் உள்ளே இருந்தான். இந்த டிஸ்கை பொறுத்தளவுக்கு டயரு டிஸ்க் எல்லாம் ஒன்று தான். ஆனால் டிஸ்க்கு உள்ள பிரேக்கை பொறுத்தளவுக்கு எப்படி நம்ம பைக்கு காருக்கு டிஸ்க் பிரேக்குன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த டிஸ்க் பிரேக் இது. இந்த டிஸ்க் பிரேக்கை வந்து நம்ம ட்ரம்முனா வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கும். இது லைட்டாக காலை வச்சாலும் உடனே கவும். அதேமாதிரி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில். ஃப்ரண்ட்டில் மட்டும் பிரேக் சிஸ்டம் வந்து ட்ரம்மு கொடுக்கல, பேடு கொடுத்துருக்குறாங்க. பிரேக் பேடு சிஸ்டம் டிஸ்க்கு, அது பேடு டிஸ்க்கு வித்து அது ட்ரம்மு. இப்போ உள்ளே போகும். சீட்டை பொறுத்தளவுக்கு பேசஞ்சர் கொடுத்துருக்காருன்னா உட்காந்துட்டு சீட்டு வந்து ஒரு பேசஞ்சர் லேடிஸாக ஜென்ஸோ சில்ட்ரன்ஸ் வந்தால் கூட இப்படி உட்காந்து போட்டுக்கணும். சேஃப்டி போட்டுக்கலாம், அவங்க சேஃப்டிக்கு. இது ஏதாவது இப்படி கவரும் முடிய போக முடியாது, அந்த சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க இதில். அதுமாதிரி கைப்பிடி எல்லா இடத்துலையும் நல்லா சேஃப்டிக்கு. இந்த அலாரன்றது வந்து எதுக்குன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நம்ம உட்காந்துட்டு கண்டக்டர் டிரைவர்கிட்ட சொல்லலாம், அழுத்தினோம்னா அடிக்கும். அப்போது ஏதோ எமர்ஜென்சின்னா கண்டக்டர் டிரைவர் திரும்பி பார்ப்பார், இல்லை கண்டக்டர் பார்ப்பாங்க என்னென்னு, இந்த வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னு வேறு இது கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆம்பர் எது கொடுத்துருக்குறாங்க, ஆம்பர் எமர்ஜென்சி. இது கண்ணாடி அடிக்கிறதுக்கு. இது எல்லாமே தூக்கி பாக்கெட்டில் போட்டு போகிறது தான் இருக்குது. ஆனால் இது நம்ம அடித்து அவங்களே சேஃப்டி பண்ணிக்கலாம். இது ஆம்பர் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா சீட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. அண்ணா உங்கள் பேர், நீங்கள் ஆக்சுவலாக இங்கே என்னவா இருக்கீங்க? என்னோட பேர் ரமேஷ்குமார். நான் இங்கே வந்து ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த பஸ் இன்டீரியரில், அதாவது டிரைவருக்கு தேவையானது பேசஞ்சருக்கு சேஃப்டியானது பற்றி பார்த்துடலாம்ண்ணா. இப்போ டிரைவருக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம இங்கே சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், சுவிட்சஸ், அதாவது நார்மல் வண்டிக்கும் இதுக்கும் நிறைய டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தா ஒரு EV எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னால எல்லாமே சுவிட்ச் கண்ட்ரோலில் 80% வரும். அந்த சுவிட்சோட ஆப்ரேஷன் சிஸ்டம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஸோ இந்த வண்டியில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வண்டியை ப்ராப்பராக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ், முதல்ல இதில் இருக்க சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் டோருக்கு உண்டான சுவிட்சஸ் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட இன்டர்னல் சுவிட்சஸ், எக்ஸ்டர்னல் சுவிட்சஸ்னு உள்ளே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் சுவிட்ச், இதுக்கு பேர் ஐசோலேஷன் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேட்டரி கட் ஆஃப் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. வண்டியில் ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு உங்களோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் டிரைவர் சீட்டை பொசிஷன் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேரிங் ஹைட்டு வேணுமா லென்த்து வேணுமா, ஸோ நீங்கள் ஸ்டேரிங்கை உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு, இங்கே லாக் இருக்கும், இந்த லாக் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் உட்காந்ததுக்கப்புறம் இதுக்கு பேர் ஐசோலேஷன் சுவிட்ச். இந்த சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிவிட்டு உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச்னு ஒரு டிஸ்பிளே வந்து போகும். ஸோ அந்த சுவிட்ச் போர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாவியை 2 ஸ்டெப், இல்லை மொத்தம் 3 ஸ்டெப் வரும், 2 ஸ்டெப் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணும்போது பாருங்கள், இந்த லைட்டு, இந்த சுவிட்ச், இதில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வார்னிங் சைன் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதில் ரெட் கலரில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர். ஸோ இதில் என்ன இருக்குது, பார்க்கிங் மோடில் இருக்குது, டோர் ஓப்பனில் இருக்குது, அதுக்கப்புறம் சீட் பெல்ட் போடலன்னா சீட் பெல்ட் போடலன்னு பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ எல்லோவில் இருந்துச்சா வார்னிங், ப்ளூவில் இருந்தால் இன்ஃபர்மேஷன். 3 கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வண்டியை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் என்ன பண்ணால், இப்போ நம்ம இதுலேருந்து இது ஆட்டோமேட்டிக் வண்டினால இதில் கீர்லாம் இருக்காதுனால ஒன்லி ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் இருக்கும். இப்போ நான் இதில் பிரேக்கை அப்ளை பண்ணிக்கிட்டு கிராங்க் பண்ண போகிறேன். 1 2 3 செகண்ட் கிராங்க் பண்ணிவிட்டு சாவியை ரிலீஸ் பண்ணிடணும், தென் ஃபுட் ரிலீஸ் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரெடின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் லைட் வரணும். இது வரலன்னா இந்த வண்டி ரெடி இல்லை, ஸோ கம்ப்ளைண்ட் இருக்குது. எதனால் வராதுன்னா ஹேண்ட் பிரேக் அப்ளை இல்லாமல் தான் வராது.
மற்றபடி இதை வந்து இந்த வண்டியோட ஹைட் லிஃப்ட் பண்ணணும், ஏர் வந்து ஃபில் ஆகணும் டேங்க்குக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு வந்துட்டு என்ன மோடில் இருக்குது, நியூட்ரல் மோடில் இருக்கா, இந்த 2 சைடில் 9.3 இருக்குது, 9.2 இருக்குல்ல. ஸோ இது ஏர் சிஸ்டம். டேங்க்கில் இந்த வண்டியோட ஹைட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏர் இருக்கா, பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஏர் முக்கியம். ஸோ ஏர் ஏறிடணும். நெக்ஸ்ட்டு எஸ்ஓசின்னு காட்டியிருக்கோம். அதாவது இந்த வண்டியோட பேட்டரி பேக்கப். ஸோ 88% எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகலாம், ஸோ இது உங்களுக்கு காட்டும். இந்த எஸ்ஓசி வந்துட்டு உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெடி வந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே காட்டும். அண்ட் தென் இதில் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வண்டியோடைய பேட்டரி பேக்கப் எவ்வளோ தூரம் இருக்குது இந்த டிஸ்பிளேவும் காட்டும். இதில் ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இது வந்து வண்டியோட டெம்பரேச்சர், இந்த ஹீட்டு பேட்டரி இதுக்கு கீழே அதோட பேட்டரியோட கூலிங் சிஸ்டம். ஸோ கூலிங் பேட்டரி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கூலிங் சிஸ்டம். இதெல்லாம் நான் பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய மீட்டர். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வண்டியை ரன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வண்டியை ரன் பண்ணணுன்னா இப்போது நியூட்ரல் மோடில் இருக்குது. கியர் மோடுக்கு போடணும்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டிரைவ் மோடுக்கு வந்துடும். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை ரிலீஸ் பண்ணாலே மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் இது ஒரு டீசல் வெர்ஷனுக்கும் எலக்ட்ரிக்கல் வெர்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நம்ம வந்துட்டு டீசல் வண்டியில் வந்துட்டு இமீடியட்டாக அந்த மூவிங் இருக்காது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் இப்போ ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா நான் டிரைவ் மோடில் வச்சுருக்கேன். டைரக்ட் ரிவர்ஸ் மோட் நான் அப்ளை பண்ணேன்னா இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் தான் போகும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ நான் நியூட்ரல் மோடு கொண்டு போயிட்டு அப்புறம் தான் நான் ரிவர்ஸ் மோடுக்கு போனால் தான் ரிவர்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக இந்த வண்டியை ஹேண்டில் பண்ண தெரியலனா டைரக்ஷன் மாறிடும். நியூட்ரல் ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கேன், நிறுத்தியிருக்கேன். இந்த வண்டி யாருக்காக முக்கியமாக தயாரிக்கப்பட்டதுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொஞ்சம் ஹோல்ட் ஏஜ் ஆனவங்களுக்கும் இந்த வண்டி பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட நான் டோர்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இந்த டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 3 இருக்கும். இந்த 3ல் ஃபஸ்ட் டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ரியர் டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தேர்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ளோஸ் மட்டும்தான் இருக்கும், ஓப்பன் கிடையாது. ரெண்டுமே அட் அ டைம் ஒரே டைமில் க்ளோஸ் ஆகிடும். அடுத்து இந்த டோர்ஸோட சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வண்டியோடைய ஹீலிங் இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ். இது வந்து இந்த வண்டியோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் ரிடியூஸ் பண்ணுறதும். இப்போ உள்ளேருந்து பார்க்கும்போது இதோட வியூ உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. வெளியிலேருந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த வண்டியோட ஹைட்டை லிஃப்ட் பண்ண முடியும், டவுன் பண்ண முடியும். ஸோ இதோட ஏரோடைனமிக்ஸ் வேகமாக போகிறதுக்கு காற்றை கிழிச்சிட்டு இந்த வண்டி போகணும் போது உங்களுக்கு டவுன் பண்ணிக்கலாம். ரோட் சரியில்லை, பம்பி ரோட்ஸ் வரும், பள்ளமேடு அதிகமாக இருக்குன்னா ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை இப்போ நான் டவுன் பண்ணுறேன், வண்டி டவுன் ஆகிருக்கு. உங்களுக்கு ஹைட்டு வேணும் அப்படின்னா இதை ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நார்மல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 400 mm இருக்கும். அதை நம்ம வந்துட்டு இப்போ நார்மல் இந்த ஹைட்டு 600 கூட நம்ம அதை மாற்றி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வண்டியில் ஸோ மாற்றுத்திறனாளி வராரு அப்படின்னா இந்த வண்டியோட நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு மாற்றுத்திறனாளி வராரு இல்லை ஒரு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வராங்கன்னா இந்த வண்டியை நம்ம என்ன பண்ணலாம், சாய்க்கலாம். ஒரு 60 டிகிரி சாயும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு வீல் சேரில் வராங்க பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம உள்ளே கொண்டு வரத்துக்கு அடிஷ்னலாக இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் ஒரு 60 டிகிரி சாயும். ஸோ அதை சாய்ச்சிட்டு அங்கே ஒரு ரேம்ப் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீல் சேரில் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த ரேம்ப் நம்ம யூஸ் பண்ணி கீழே வச்சு அவங்கள வந்து எப்படி சேஃப்டியாக கொண்டு போனால் ரிவர்ஸில் கொண்டு போகாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அவங்கள கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு வரோம். இங்கே 2 பெல்ட் இருக்கும். அந்த வீல் சேரை இங்கே நிறுத்திட்டு இதை வந்து வீல் சேரில் நீங்கள் வச்சு லாக் பண்ணி டைட் பண்ணிட வேண்டியது தான்.
ஸோ அவங்க இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் லாஸ்ட் டெர்மினல்ஸ் போகிறாங்க அப்படின்னா நம்ம அதை லாக் பண்ணிடலாம். இல்லை கூட அட்டெண்டர் வரணும்னா அவங்கள வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிக்க வைக்கலாம். இதில் அந்த வசதி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்களே பண்ணிடுவீங்க? இது டிரைவர்ஸ் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக எங்கள் டிரைவர்ஸ் வந்து அவங்களே பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஸோ இங்கே லாக் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். அடிஷ்னலாக இந்த வண்டி பேட்ரி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹைட்ராலிக் ஜாக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு இப்படி வந்துட்டு நம்ம அதை போடக்கூடாது. ஸ்லோவாக தான் நம்ம வந்து அதை லாக் பண்ணோம். லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா வர பேசஞ்சர் காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு இங்கேருந்து டிரைவர் சீட்டில் பார்க்கலாம். இந்த வீல் சேர் பொசிஷன் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் அந்த வண்டியோட ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நார்மல் மோடு, பேலன்சிங் மோடு கொண்டு வரும். இப்போ நார்மல் மோடுக்கு வண்டி வந்துடும். வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன் க்ளோஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு ரியர் டோர் தெரியாது. இப்போ ரியர் டோர் ஓப்பனில் இருக்குங்களா இந்த மிரரில். ஸோ ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணால் ரியர் டோர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்க முடியும். பார்த்துட்டு அது ரேம்ப்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு பார்த்துட்டு ரியர் டோரையும் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து வண்டி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதை ஒரு டிரைவர் கம்பல்சரி பண்ணணும். இப்போ நார்மல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாரன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வண்டியில் இந்த லிவரில் ஹாரன் இருக்கும். வைப்பர்ஸ் இந்த சைடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜர், அதாவது லாங் ட்ரைவ் பண்ணுற மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜர் பாயிண்ட்டு கொடுத்துருப்போம். இதை நம்ம ஆன் பண்ணினா ஒவ்வொரு சீட்லேயும் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா சீட்லேயுமே இருக்கும். அங்கே இந்த லைட் தெரிஞ்சுங்களா பாருங்கள், பின்னாடி பேக்கில் லைட் தெரியும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹில் ஹோல்டு. அதாவது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நம்ம வந்து மூவ் பண்ணும் போது அப் ஸ்லோப்பில் வண்டி நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம், ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது டீசல் வெர்ஷனோ இல்லைனா பெட்ரோல் வெர்ஷனோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து கியர் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா கியரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணி அடுத்து ஆக்சிலேட்டர் நீங்கள் காலை ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த வண்டி பேக் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹில் ஹோல்டர் சுவிட்ச். இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை மூவ் பண்ணுறது ஒரு 8 செகண்ட் அது ஹோல்ட் ஆகி நிற்கும் அந்த ஸ்பாட்டில். அப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணால் அது பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃப்ரண்ட்டில் தான் மூவ் ஆகும். 8 செகண்ட் கழிச்சு திரும்ப நீங்கள் என்ன பண்ணால் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். இதை நீங்கள் போட்டே ட்ரைவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இதில் வந்துட்டு எஸ்ஓசி கொஞ்சம் சீக்கிரமாக காலியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட பிரேக்கிங் சிஸ்டம் அதை பிடிச்சிட்டு இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து போட்டுட்டு ஒரு 8 செகண்ட்க்கு அப்புறம் திரும்ப ஆஃப் பண்ணிடுது. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் இந்த கர்வ்டு கிளாஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சஸ் 4 இருக்கும். 1 2 3 4 4மே ஆனில் இருக்குது. 4 சீலிங் லைட்லையும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு ஓட்டும் போது உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர் இந்த கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. ஸோ அப்படி ஆகும்போது வெளியில் இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சேஃப்டியாக ஓட்டலாம். ஸோ இது நைட் டிரைவில் இந்த வண்டியில் பண்ணி, ஏன்னா இது ஷீல்டட் கிளாஸ். ஸோ 3 கோட்டிங்கில் இருக்கும். ஒரு டிரைவர் வந்து விபத்து ஆகுறாருன்னா அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேஃப்டி கிளாஸ். இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடையாது. அப்படி உடஞ்சாலும் கிராக் தான் தவிர சுடுசுலாக உடையாது. ஸோ இது ஒரு சேஃப்டி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஹெட்லைட் அட்ஜஸ்டர். டெக்னிக்கலாக நம்ம வந்து இந்த வண்டியோட லென்த் ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஹெட்லைட் ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் தேவை இங்கே ஒரு அட்ஜஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ரோடு வியூ இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக வியூ தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சுவிட்ச் ஐடிசி சுவிட்ச். இந்த வண்டியோட போர்டோட சுவிட்ச் இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிசியோட இங்கே லைட் வந்து போகும். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இந்த வண்டியில் வந்துட்டு டிஃப்ட் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் மற்றவங்க பேசஞ்சரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஸோ சேஃப்டியாக இந்த வண்டியில் கேமராஸ் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 சென்டரில் ஒரு கேமரா, ரிவர்ஸில் ஒரு கேமரா இருக்கும். ஸோ அதோட எல்லாமே இதில் காட்டுறேன் பாருங்கள். இதில் டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கேமரா மோடில் போயிட்டு இல்லைனா
காட்டும். கேமரா காட்டும். அதில் உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்னால் இதில் நம்ம பார்த்துட்டு இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு உங்களுக்கு வந்துட்டு எதாவது ப்ராப்ளம் எதாவது இருந்தால் நம்ம இங்கே மைக்கில் நம்ம அலௌன்ஸ் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் வண்டி ஓட்டும் போது நின்றுட்டே வருவாங்க, அப்போ பிரேக் பண்ணும் போது அடிப்படலாம், உள்ளே விழலாம். அப்போ நம்ம அவங்களுக்கு மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மைக்கை ஹோல்ட் பண்ணி பேசுங்க, அவங்க கிளியராக எல்லாருக்கும் கேட்கும். ஸோ இதில் இன்னொரு ரெண்டு ஸ்விட்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி அசார்டட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்விட்சஸ் அலாம் பண்ணும். இது எதுக்காகனா இந்த வண்டியோடைய சேஃப்டிக்காக கொடுத்துருக்குறது. எதுக்குன்னா சப்போஸ் இந்த வண்டியில் ஏதோ ஃபயர் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒயரிங் இதுவாகுது ஹீட்டில் அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அலாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வண்டியை நிறுத்திட்டு பேசஞ்சரையும் சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ப்ரோ உங்கள் பேர், நீங்கள் என்னவா இருக்கீங்க? என் பேர் கௌதம், நான் இங்கே சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கேன். ப்ரோ எனக்கு இந்த வண்டியோட பேட்டரி, ஸோ அதில் இருக்க சேஃப்டி இதை மட்டும் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதில் டோட்டலாக 8 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரியோட பவர் வந்து 35 kW. சரி. எல்லா பேட்டரி சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும். டோட்டல் அவுட்புட் வந்து 282 kW. வோல்டேஜ் வந்து 630 வோல்டேஜ் அவுட்புட். இதில் எத்தனை பேட்டரி? இதில் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் 2, அந்த சைடு 2. ஓகே. ஸோ இந்த சீரீஸில் மட்டும் 4 பேட்டரி இருக்குது. ஓகே. இதில் அப்படியே பின்னாடி பேக் சைடில் இங்கே 4 பேட்டரி இருக்குது. ஓகே. இந்த சைடு 2 பேட்டரி, அந்த சைடு 2 பேட்டரி. இது பேட்டரி சேஃப்டினா FDSS சிலிண்டர் இருக்குது. சரி ப்ரோ. இது ஓவராக பேட்டரி ஹீட் ஆகி பேட்டரி ஏதாவது பர்ன் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த ஒயர் பர்ன் ஆகிட்டு இங்கே நாசில் இருக்குது, FDSS சிலிண்டரோட நாசில். ஓகே. இதுலேருந்து பவுடர் ஸ்ப்ரே பண்ணும். இந்த FDSS சிலிண்டர் இங்கே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆ ப்ரோ அந்த பேட்டரி, அந்த கூலிங் சிஸ்டம் அதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த பேட்டரியோட கூலிங் சிஸ்டம் வந்து பேக் சைடில் இருக்குது. வாங்க காட்டுறேன். இதுக்கு பேர் சில்லர். பேட்டரி கூலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த பேட்டரியை 25 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணும். இப்போ சார்ஜ் ஆகணுன்னாலும் சரி, வண்டி ரன்னிங்கில் இருந்தாலும் சரி, அப்போ தான் பேட்டரி ஜாஸ்தி ஹீட் ஆகும். ஹீட் ஆகிற டைமில் இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அந்த பேட்டரி கூல் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் ஏசியாவும் யூஸ் ஆகும். ஏசியாவும் இதான் யூஸ் ஆகுது. அது அந்த சைடில் வருது. இது வந்து ரேடியேட்டர். நம்ம டீசல் வண்டியில் இருக்குல்ல, அதே சேம் ரேடியேட்டர் தான். டீசல் வண்டியில் இன்ஜின் கூல் பண்ணதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ட்ராக்ஷன் மோட்டார் கூல் பண்ணுறதை யூஸ் பண்ணுறாங்க. ட்ராக்ஷன் மோட்டார்னா இந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து டானா ட்ராக்ஷன் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து மினிமம் 140 kW to 340 kW வரைக்கும் இருக்கும் இதோட பவர். ஓகே. ஆக்சிலும் டானா ஆக்சில் தான். ப்ரோ இந்த வண்டியில் மேஜராக வந்து அந்த சஸ்பென்ஷனு, பிரேக்ஸு அதை பற்றி மட்டும் சொல்லிடுறோம். இதை வந்து வேப்கோவோட ஏர் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈகாஸ்ன்னு பேர் அதுக்கு. ஓகே. எலக்ட்ரிக் கண்ட்ரோல் ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆல் வீல் ஏர் பிலோ தான். உங்களுக்கு ரோட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் மேலே கீழே. ஓகே ஓகே. இதோட பேசஞ்சர் ஏறுறதுக்கும் நீங்கள் நீலிங் போட்டுக்கலாம். பேசஞ்சர் இறங்கும் போது நீலிங் போட்டு கொஞ்சம் ஸ்டெப் பஸ்ஸில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே. வேப்கோட பிரேக்ஸ் தான், ஏர் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து டிஸ்க் பிரேக்கு, நம்ம கார்லாம் வர மாதிரி டிஸ்க் பிரேக்கு. பேக் சைடு ட்ரம் பிரேக் தான் நம்ம வால்வோ பஸ்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதே சேம் ஏர். ஓகே. ஸோ ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்ல. என்னடா சிகப்பு கலர்லேருந்து டக்குன்னு ப்ளூ கலர் மாறிட்டேன்னு தானே பார்க்குறீங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து நான் ஏசி பஸ் இது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன தூரம் போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு இந்த பஸ் ஓகே. இல்லை நான் வந்துட்டு சொகுசாக தான் போவேன், கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏசி பஸ் போகலாம். 2 ஆப்ஷனுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க பேசினது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் இருந்து அவங்க வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டி போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்.